ஹே எவ்ரிவான், வெல்கம் பேக் டு த பைத்தான் பிகினர் சீரிஸ். போன எபிசோடில் நம்ம பூலியன் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி தெளிவாக பார்த்தோம். இன்றைக்கி நம்ம இஃப், எல்இஃப் அண்ட் எல் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, இதோட யூஸ் கேஸ் என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு பார்ப்போம். ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் இதுக்குள்ளே இருக்கிற கோட் ரன் ஆகும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோட் அடித்து காட்டுறேன். நம்ம அதை எடுத்துருவோம். இஃப் ஸ்டேட்மெண்ட் ஓகேவா. ஸோ இப்போ இதில் வந்துட்டு நான் என்ன க்ரியேட் பண்ண போகிறேன்னா, இப்போ ஒரு ஓட்டிங் எலிஜிபிலிட்டி செக் பண்ணுறதுக்கும் நம்ம ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஓட்டிங் எலிஜிபிலிட்டி செக். ஸோ இங்கே வந்துட்டு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஏஜ்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி 20ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா. இப்போ நான் வந்துட்டு இஃப் என்னோடய ஏஜ் வந்துட்டு கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு நம்ம கம்பேரிசன் ஆப்ரேட்டர் பார்த்தோம்ல, ஸோ அந்த ஆப்ரேட்டர் இங்கே யூஸ் பண்ணுறோம். இஃப் ஏஜ் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 18. ஸோ நான் வந்து ஒரு கோலன் கொடுத்து என்ட்ரு அடிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இன்டென்டேஷனோட ஒரு கரெக்டான ஸ்பேஸ் வந்துருச்சு. நீங்கள் இதுக்கு பின்னாடி போனீங்கன்னா எரர் அடிக்கும். இதுதான் கரெக்டான இன்டென்டேஷன் இஃப்குள்ளே இருக்கிற கோடு. ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, என்னோடய ஏஜ் வந்துட்டு 18 இல்லை 18க்கு மேலே இருந்துச்சுன்னா பிரிண்ட் அதில் வந்துட்டு டைப் பண்ணுவேன். ஓகேவா. இதுதான் நம்மளோட இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட யூஸ் கேஸு. இன்கேஸ் இது சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இந்த கோட் ரன் ஆகும், இல்லைனா எதுவுமே ரன் ஆகாது. இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறதுனால யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இதுவே நான் என்னோடய ஏஜ் வேரியபிளில் வந்துட்டு என்னோடய ஏஜை ஒரு 17 அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். எதுவுமே ரன் ஆகாது, பிகாஸ் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனதுனால அடுத்து வேறு நம்ம எதுவுமே கொடுக்கல. ஸோ வந்துட்டு இந்த கண்டிஷன் அதோட நின்று ஸ்டாப் ஆகி கோடே வந்து எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட யூஸ் கேஸு. இதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, இஃப் போட்டுட்டு உங்களோட கண்டிஷனை நீங்கள் டைப் பண்ணி கோடான்னு கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு அடிச்சுன்னா இந்த கோட் பிளாக்குள்ளே நீங்கள் இதை வந்து எழுதணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இந்த இஃப் கோடுக்குள்ளேயே இந்த இஃப் கோடுக்குள்ளேயே வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, எல்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொன்று க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து இந்த இஃப் கோடுக்கு வெளியே வந்திருக்கு. ஸோ வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். இஃப் பிளாக் வந்து நான் எக்ஸிட் பண்ணிட்டேன் இன்டென்டேஷனாக. எல்ஸ்க்கு வந்து நீங்கள் எந்த கண்டிஷனும் கொடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் வந்து நீங்கள் நார்மலாக யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டிஷன் கொடுத்துட்டீங்க. இன்கேஸ் வந்து என் ஏஜ் வந்து 18 இல்லை 18க்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த கோட் ரன் ஆகும். இல்லை அது வேலை செய்யலை அப்படின்னா, ஃபெயில் ஆகிடுச்சு இந்த கேஸ் அப்படின்னா இது ரன் ஆகும். நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து எல்ஸோட யூஸ் கேஸு. அப்போ எல்இஃப்னா என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இஃபே வந்து அகைன் அண்ட் அகைன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு இன்னொரு செகண்ட் இஃப் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் எல்இஃபில் டைப் பண்ணணும். இப்போ நான் எல்இஃப், இப்போ நான் இதே வந்து மாற்றி எழுதுகிறேன். இப்போ என்னோடய வயசு வந்து 17 இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று போட்டிருக்கேன். ஸோ இந்த கண்டிஷனில் வந்து 17 அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா இது, இல்லைனா நம்ம வந்து 17ன்னு வச்சுப்போம். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி டபுள் ஈக்குவல் டு கொடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு இது கூட கம்பேர் பண்ணோம். ஸோ இந்த கோடு சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா வெயிட் ஃபார் அனதர் இயர். ஓகே, தப்பாக சொல்லிட்டேன். வெயிட் ஃபார் அனதர் இயர் அப்படின்னு அனதர் 1 இயர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். உங்களுக்கு 17 வயசாக இருந்துச்சுன்னா, ஒரு வேளை வந்துட்டு 18 அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட். எதுவுமே வரல, நீங்கள் 17க்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ரன் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா தெரியும், வெயிட் ஃபார் அனதர் 1 இயர். இப்போ நான் இதை 18ஆக மாற்றுறேன். இப்போ வந்துட்டு இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகிடுச்சு. அடுத்த கண்டிஷனுக்கு வருது. வந்து பார்த்தா 18 அதுக்கு மேலே இருக்குது அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் டு ஓட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ எல்ஸுக்கு வந்து நம்ம இதை 16 ஆக்குவோம். இப்போ 16 ஆகணுன்னே பார்த்தீங்கன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு ஓட். ஸோ இதுதான் வந்துட்டு இஃப் அண்ட் எல்இஃப் எல்ஸ் இது எல்லாத்தோட யூஸ் கேஸு. நீங்கள் மல்டிபிள் இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் எல்இஃப் யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் வந்துட்டு வெறும் இஃப் அண்ட் எல்ஸ் மட்டும் தேவைப்படுதுன்னா நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஜஸ்ட் ஒரு இஃப் கண்டிஷன் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு இஃப் அண்ட் எல்இஃப், இஃப் எல்ஸ் அண்ட் எல்இஃபோட யூஸ் கேஸஸ். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட், டப்பிள்ஸ் அண்ட் செட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான அண்ட் சீரியஸான டாபிக். ஸோ இது நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் நம்ம 50% ஆஃப் பைத்தானை அதை லேர்ன் பண்ணிட்டோன்னு அர்த்தம். ஸோ நம்ம அது என்னன்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ நான் மீட் பண்ணுறேன். இன்கேஸ் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு எங்கள் ஸ்க்ரீனில் காட்டும். அப்படி காட்டலைன்னா வெயிட் பண்ணுங்கள், சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுறேன்.